finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஜிம்பாப்வே வர்சஸ் இந்தியா தேர்ட் T20 ரிவ்யூ தான். ஸோ மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இந்தியா 23 ரன்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க அண்ட் சீரீஸ்ல 2-1 சொல்லி லீட் போயிட்டாங்க. அண்ட் இன்னும் 2 மேட்ச் இருக்கு, சாட்டர்டே சண்டே முடிஞ்சிரும் இந்த சீரீஸ். அண்ட் குட் டாஸ் டு வின் ஃபார் சுப்மன் கில் ஒன்ஸ் அகெயின். அண்ட் சேஞ்சஸ் இருந்தது டீம்ல, வேர்ல்ட் கப் வின்னர்ஸ்லாம் உள்ள வந்துட்டாங்க. சிவம் தூபே, சஞ்சு சாம்சன், SSV ஜெய்ஸ்வால் அண்ட் கலீல் அஹமத் முகேஷ் குமாருக்கு பதில் உள்ள வந்தாரு. முகேஷ் குமாருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா சாட்டர்டே சண்டே பேக் டு பேக் மேட்சஸ் விளையாடுவோம், அதுக்காக மேபி இருக்கலாம். அண்ட் அந்த 3 பேரும் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா த்ருவ் ஜூரல், ரியன் பராக் அண்ட் சாய் சுதர்ஷன். அண்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார். அதான் நான் சொன்ன மாதிரி கில் வந்து பாத்தீங்கன்னா 182 ஃபார் 4 இந்தியா போஸ்ட் பண்ணாங்க, விச் ஐ தாட் வாஸ் அ குட் ஸ்கோர் மக்களே. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரன்ஸ் 15 ரன்ஸ் அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு மட்டும் தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்ல ஓப்பனிங் இறங்கினாரு சுப்மன் கில்லோட. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஜெய்ஸ்வால் இறங்கினதுல எனக்கு பிரச்சனை இல்லை, பட் கில் நம்பர் 3 வந்திருக்கலாம். அபிஷேக் சர்மாவே ஓப்பனிங் கண்டினியூ பண்ணிருக்கலாம், ஏன்னா போன மேட்ச்ல தாங்க அவர் 100 of 47 பால்ஸ் அடிச்சாரு. அவரை தூக்கி டிமோட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ஃபேரா தெரியல. சுப்மன் கில் அஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்பர் 3ல வந்திருக்கணும். இன்ஸ்டெட் அவரே ஓப்பனிங் விளையாடுனது வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் கொஞ்சம் செல்ஃபிஷா தெரிஞ்சது. பட் நெவர்தலெஸ் அவரு ஒரு டீசென்டான ஒரு 63 அடிச்சாரு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸ். அதாவது சுப்மன் கில்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் தான் இப்ப T20 ஃபார்மட் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின் போது அவரும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால ஜஸ்ட் வாண்ட் டு பெர்ஃபார்ம். 2 மேட்சா அவர் பெருசா அடிக்கல. ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவருக்கும் ஒரு நாக் வேணும்ன்றது விளையாடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நாட் வித் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் என்ன சொல்றது அபிஷேக் சர்மா. ஏன்னா அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு 100. இப்போ அவரை தூக்கி நம்பர் 3ல போடுறது வந்து பாத்தீங்கன்னா இட் won't be fairல. எனிவேஸ் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் விளையாடுறதுல எந்த தவறும் கிடையாது. நல்ல ஒரு நாக் விளையாடினார், ஒரு 37 of 27 பால்ஸ், ஒரு நல்ல ப்ளீசி நாக்னு சொல்லலாம். அண்ட் கில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா விளையாடினார் 63. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம். இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாடினார் மக்களே. 26 பால்ஸ்ல 49 அண்ட் 175 ஸ்ட்ரைக் ரேட்டு. சூப்பரா விளையாடினாரு. அவரோட லாஃப்டர் ஷாட்ஸ், அதாவது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆர்த்தடாக்ஸா இருக்காது, எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் தான். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. அண்ட் அந்த அளவுக்கு தான் ருத்ராஜ் கைக்வாட் விளையாடினாரு. கில் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமா இந்தியாவுக்கு ஃப்ளோரிஷ் ஆச்சு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ சாம்சன் விளையாடினாரு, லாஸ்ட் பால் பவுண்டரி. அதனாலதான் இந்தியானால 182 அடிக்க முடிஞ்சுது. அண்ட் ஜிம்பாப்வே போலிங் பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ராசா அவர் இம்பார்ட்டன்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் முசராபானி, சிக்கந்தர் ராசா, முசராபானி இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாங்க. அண்ட் மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாரா தான் போட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். என் கிராவா முதல் 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. பட் ஸ்டில் மத்த போலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டினரியா இருந்தாங்க. வெறும் ராசா அண்ட் முசராபானி இந்த 2 போலர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியுறாங்க அண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. பட் மத்த போலர்ஸ் எல்லாம் ரொம்ப பூரா போட்டாங்க இந்த மேட்ச்ல தான் சொல்ல முடியும். அண்ட் சேசிங்ல எஸ் ஜிம்பாப்வே நாட் ஐடியல் ஸ்டார்ட் 39 for 5 ஒரு ஸ்டேஜ்ல நான் கூட என்ன நினைச்சேன்னா 100 ரன்குள்ள சுருட்டுருவாங்க இந்தியா அப்படின்னு. பட் அதான் இல்ல. ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் மேயர்ஸ் அண்ட் மடண்டே, ஒரு 77 ரன்ஸ். அண்ட் நல்ல ஒரு என்ன சொல்றது பார்ட்னர்ஷிப். அதாவது முக்கிய மேட்ச் போறதுக்கு பதில் கொஞ்சம் கடைசி இருக்கும்போது போச்சு. சம்திங் டு சியர் ஃபார் ஜிம்பாப்வேன்னு சொல்லலாம். அண்ட் இந்தியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டார். 4 overs 15 runs 3 wickets எடுத்தாரு. அண்ட் கலீல் அஹமத் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் பெருசா நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா சூப்பரா போட்டார். அந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஓவர் நல்லா கம்பேக் ஆகி நல்லா ஒரு எக்கனாமிக்கலா போட்டாரு. மத்தபடி மத்த போலர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பென்சிவ். ரவி பிஷ்னாய் வெரி அன்லைக் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இருந்தாரு, விக்கெட்டும் எடுக்கல. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. அண்ட் அவிஷ்கானும் 2 விக்கெட் எடுத்தாரு, பட் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். 5th bowler அபிஷேக் சர்மா அண்ட் சிவம் தூபே மரணடி வாங்கினாங்க. 4 overs 2 பேரும் சேர்த்து 50 ரன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு பிட் ஆஃப் அ கன்சர்ன் ஃபார் இந்தியா. அந்த 4th T20 போறதுக்கு முன்னாடி அது எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் சம்திங் டு சேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டாப் ஆர்டர்ல யாராவது ஒரு 2 பிளேயராவது கொஞ்சமாவது ஒரு லாங் இன்னிங்ஸ் விளாடணும். சோ தட் சிக்கந்தர் ராசா மாதிரி பிளேயர், லோவர் ஆர்டர்ல மேயர்ஸ், மடேண்டா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ஸ்கோர் பண்ண முடியும். அவங்கள சீக்கிரமா நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா பெருசா மேட்ச் வின் பண்ண முடியாதுன்னு தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க. ஸ்டில் போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி அதை 4th T20 ரெக்கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.